ஸோ காய்ஸ் வரும்போது பார்த்தீங்களா எப்படி வெயில் அடிச்சுட்டு பயங்கரமாக இருந்தது பிளேஸு. இப்போ ஃபுல் ஸோ பாருங்க எப்படி பனி பெய்யுது பாருங்க, ஆளும் கட்டி. ஸோ இதான் வந்து ஏ ஃப்ரேம் ரூமு, அரிசி மாதிரி. ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க, பும்லா பாஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து எப்படி ரிட்டர்ன் ஆகிறோம், ரிட்டர்ன் ஆகிட்டு என்ன பண்ணுறோன்றது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைமு கரெக்டாக 3:45, அதுக்குள்ளே இருட்டிருச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மாட்டிப்போம். ஸோ ஸ்னோஃபால் ஹெவி ஆகிறதுக்குள்ளே, இன்னும் ஹெவி ஆகிறதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். பாருங்க ஃபுல்லாக அந்த பனி பெஞ்சனால ஜவ்வரிசி மாதிரி இதுவாக இருக்குது. ஸோ நம்ம ரோட்லலாம் வந்து சைடில் வந்து ரிஃப்ளெக்டர் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, நைட்டில் போனால் அப்படியே லைட்டு பட்டு நம்மளுக்கு தெரியுற மாதிரி, அது ஃபுல்லாக வந்து பனியே மூடி இருக்குது பாருங்கள். இங்கே செம கூலிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -12. இப்போது இதுதான் இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சரு நாங்கள் இங்கே வந்ததுலேயே. ஸோ பாருங்க இவங்களாம் எப்படி வாழ்கிறாங்கன்னே சுத்தமாக புரியல. ஒரு அரை நாளுக்கே நம்மளால சுத்தமாக முடியல, இவங்களாம் எப்படின்ட்டு. ஸோ காய்ஸ் வரும்போது பார்த்தீங்களா எப்படி வெயில் அடிச்சுட்டு பயங்கரமாக இருந்தது பிளேஸு. இப்போ ஃபுல் ஸ்னோஃபால் தான். ஸோ செயினே இல்லாமல் போனது மிகப்பெரிய டாஸ்க் தான். ஆனால் கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட்டு. நீங்கள் இந்த பும்லா பாஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு விசிட். ஸோ பாருங்கள் எப்படி உறைஞ்சி போயிருக்கு பாருங்கள் வாட்டர் தண்ணி. ஸோ பாருங்க எப்படி பனி பெய்யுது பாருங்க, ஆளும் கட்டி மழை மாதிரி பெய்யுது. செம சீனரி. என் வாழ்க்கையில் இந்த மூமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான மூமெண்ட்டு. நான் ரொம்ப அப்படியே குழந்த மாதிரி ஆகிட்டேன் இந்த பனியை பார்த்து. ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்க. ஃபுல்லாக இருட்டிடுச்சு, மேகமும் இருட்டிடுச்சு ஃபுல்லாக. இனிமேட்டு மழை தான் போல், ஹெவி ஸ்னோஃபாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது அதுக்குள்ளே நம்ம போயிடணும் கீழே, வாங்க போயிடணும். ஸோ பாருங்கள் ஸ்னோலாம் அப்படியே அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க, ரோட்லேயே அப்படியே போட்டு உருக வைக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு மிலிட்ரி பேக்கரி வாங்கணும், அங்கே எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இது வாங்கினோம், சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ பப்ஸ் வாங்கியிருக்கோம். மிலிட்ரி மேடா குலுபாய் குலுபாய் என்ன சாப்பிடுங்க? உள்ள போறாங்க பப்ஸ் திங்கறாரே. நல்லாதா வேணும் இன்னும். இது புடிச்சானே எட்டினா ஆன்ட்ரி. ஸோ ஒரு வழியாக ரூம் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. காட்டில் எப்படியோ தேடி ஒரு 2 ஹவராக தேடினோம், எப்படியோ கிடச்சிருச்சு. ஏ ஃப்ரேம் ரூம் தான், ஃபஸ்ட் டைம் ஏ ஃப்ரேம் ரூமில் தங்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. ஸோ இதான் வந்து ஏ ஃப்ரேம் ரூமு, வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ஏ ஃப்ரேம் ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம். நல்லா இருக்குங்க, டிவிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க, சமல சூப்பர். ஸோ காய்ஸ் ஹாய். இந்த நம்ம நேற்று ஏ ஃப்ரேம் காட்டேஜ் நைட்டு வியூவில் காமிக்க முடியல. ஸோ வாங்க இன்னைக்கு போய் பார்ப்போம். நம்ம இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க இதான் காட்டேஜ். வியூவும் செம்மையா இருக்கு, ஃபுல்லா ஸ்னோ தான் மேல சைட்ல எல்லாமே. சூப்பரா இருந்தது.
இந்த ரொம்ப கூலாக இருந்துச்சு நைட்டு. -5 டிகிரி கிட்ட இருந்தது. பட் சுத்தமாக உள்ள கூலிங்கே தெரில. அந்த அளவுக்கு வார்மா வுட்டில் செஞ்சுருக்காங்க. பக்காவாக இருந்தது. அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே போவோம். ஸோ காய்ஸ், இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஒரு டீயை போட்டு அப்படியே இன்னைக்கு இட்டாநகர் போகிறோம். ஸோ இட்டாநகர் இங்கேருந்து 10 hours. ஸோ அப்படியே நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணி ஒரு 9 or 10 போயிடுவோம் இன்னைக்கு நைட்டு. பாருங்க, இந்த ஊர்லலாம் நம்ம ஊர்லலாம் வெயிலை கண்டு ஓடுவோம். இங்கே பாருங்க, வெயிலே தான் படுக்கிறானுங்க. எவ்வளோ நிழல் இருக்கு பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெயிலில் தான் படுப்பேன்ட்டு படுக்கிறானுங்க. ஸோ அந்தளவு கூலிங் இங்கே. ஸோ அதனால தான் இப்படி படுக்கிறாங்க வெயிலில் வந்து. இதுதான் கொஞ்சம் ரூமா, அதை கொஞ்சம் இட்டாநகர் அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் தலைநகரத்துக்கு போகிறோம். இட்டாநகர். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 406 kilometer வருது. 9.5 hours நான் ஸ்டாப்பாக போனோம். ஸோ இங்கே ஜங்கில் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம், இந்த ஏஃப்ரேம் ஹோட்டலில் முன்னாடி காமிச்ச மாதிரி. இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் புதுசாக ஸ்னோஃபால் ஆகிருக்கு. நேற்று வரையில் இங்கெல்லாம் பார்க்கல. ஸோ வந்த ரூட்லேயே தான் திரும்பி போனோம். நம்ம திரும்பி போயிட்டு திரும்பி இட்டாநகர் போனோம். ஸோ பாருங்கள், நியூ ஸ்னோஃபால் சொன்னோம்ல, அது ஃபுல்லாக இங்கே ஆயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக நைட்டு தான் பெஞ்சிருக்கீங்க. ஃபுல்லாக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாக இன்னைக்கு தான் பெஞ்சிருக்கு. இட்டாநகர் போகிற ரூட்டில், அருணாச்சல் கேபிட்டல் போகிற ரூட்டில் காரில் வந்துகிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஜங் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட் இது. ஸோ அப்படியே போவோம். இங்கே மிலிட்ரி கேன்டீன் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ இதான் அந்த மிலிட்ரி ஹோட்டல். வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே இட்டாநகர் போவோம். செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸு. வாங்க உள்ளே வந்து பாருங்க அப்படின்ட்டு. இந்த குழுவில் செம்மையாக இங்கே இந்த ஒரு மிலிட்ரி ஆர்மி இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. லோக்கல் கடையோ கிராமமோ எதுவும் இல்லை. தோசை ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாருங்க, இதான் வந்து ஃபுல்லாக ஸ்வீட்ஸு இதெல்லாம் மெனு மிலிட்ரி ஹோட்டலில். பாருங்கள், இதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிடுவோம். ஸோ இந்த மிலிட்ரி ஹோட்டலில் தோசை கிடைக்குது. எப்படி புளிக்க வச்சு எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. ஸோ இங்கே 13,000 அடியில் நம்ம தோசை சாப்பிட போகிறோம். சாம்பார் சட்னி எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு போகிறோம். நம்ம ஊர் ஸ்டைலில் இல்லைனாலும் நல்லாயிருக்கு. தோசை நல்லாயிருக்கு. சாம்பார் நம்ம ஊர் ஸ்டைலில் இல்லை, பட் சூப்பராக இருக்குது. ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ செம்ம டேஸ்ட்டு. அதனால அதுவும் இல்லாமல் 10 நாள் கழிச்சு இப்போ தான் சாப்பிட்றோம் தோசை. அதனால ஒன்று ஆர்டர் பண்ணி ஜிலேபி இருக்குது. அது இது வந்து ரொம்ப சீப்புங்க. ஆர்மி ஹோட்டலில், மிலிட்ரி ஹோட்டலில் ரொம்ப சீப்பு. 50 rupees தான் இது 1 தோசை. each 50. ஸோ இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தான் எங்களை வந்து சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் தான் நம்ம கூட ஃபோட்டோலாம் எடுத்தார். பயங்கரமான ஃப்ரெண்ட்லி, செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி. என்ன வேணுமோ எல்லாமே கொடுத்தாரு. பாதாமும் அவர் தான் இது பண்ணார். எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கொண்டு செம்ம டைப்பு. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ திரும்பி பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஒண்டர்ஃபுல் ஹாஸ்பிட்டாலிட்டி மிலிட்ரி ஆர்மி கிட்டேருந்து. நான் எதிரே பார்க்கல. எப்போவுமே நம்ம வெறப்பாக பார்த்தே பழக்கம் இந்தியன் ஆர்மிஸை. பட் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. என்ன வேணுமோ திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாதாம்லாம் அவங்க சாப்பிட வேண்டியதை நம்மளுக்கு கொடுத்து செம்ம இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கிரேட் இந்தியன் ஆர்மி. ஜெயின். ஸோ பாருங்கள், இந்த பனியில் வந்து வெயில் படும் போது அப்படியே ஒரு மாதிரி ஜிகினா மாதிரி இருக்குது. வெள்ளை ஜிகினா மாதிரி. அதே மாதிரி வெயில் படும்போது புகை மாதிரி ஆவி மாதிரி கிளம்புது. அப்படியே எவாப்ரேட் ஆகுது பனி. ஸோ பாருங்கள், இதான் லொக்கேஷன். ஒரு 1 hour டிலே ஆகிடுச்சு அங்கே மிலிட்ரி ஆர்மியில் இருந்தனால. ஸோ
ஆனால் வர்த்தான இது தான். அதே மாதிரி செம்ம என்ஜாயாக இருந்ததாங்க. ஃபுல்லாக எல்லாருமே வந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டு குட் ஹாஸ்பிட்டாலிட்டியும் கொடுத்தாங்க. இப்போ வந்து போவோம். தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ஓரமா. இதெல்லாம் இருக்க போய் தான் இந்த பக்கம் மூவ்மெண்ட்டே இருக்குங்க. பாருங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. க்ளீன் பண்ணி ரோடை ஒண்டர்ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. பாருங்க சிக்ஸாக இருக்குல்ல, அது ஃபுல்லாக ரோடு எப்படி இருக்கு பாருங்களா, ஃபுல் பனி. அதனால ஸோ அங்கே க்ளோஸ் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீலா பாஸோட நம்ம வந்த ரோடு அது வந்து ஃபுல் நைட் ஃபுல்லாக ஸ்னோஃபால் இருந்தனால அந்த ரோடு பிளாக்கு. இப்போ நம்ம வேறு ரோட்டில் போக போகிறோம். போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க 2 டனல்லாம் கிராஸ் ஆகி வந்திருக்கோம் சீலா பாஸு. ஸோ அதுதான் அந்த கிளிப்பிங்கில் வந்த ரூட்டு. ஸோ இப்போ அங்கே மூடி இருக்காங்க, நம்ம வேறு ரூட்டில் போகிறோம். ஸோ இந்த ஊரில் ஒரு கிராமம் சீலா பாஸில். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்னோ செயினு. இதை போட்டுட்டு போனால் தான் ஈஸியாக போக முடியும் இந்த பனிலலாம், ஃபுல் பனியில். பட் நம்மக்கிட்ட இது இல்லாமல் நம்ம போயிட்டு வந்தோம். பாருங்கள் ஸ்னோ செயின் போட்டுமே எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது பாருங்கள். அது அந்த வண்டினால மூவே ஆக முடியல, பிளாக் ஐஸில் மாட்டிக்கிட்டு. பாருங்க ஃப்ரோசன் லேக்கு எவ்வளோ பெரிய லேக் பாருங்க. ஸோ இது வந்து லேக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தண்ணியாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசு. அந்த எண்டு வரைக்கும் லேக்கு தான். இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது. சரி வாங்க அப்படியே இந்த ரோட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பாருங்கள் ஃப்ரோசன் லேக் இங்கே ப்ளூ கலரில் இருக்கா. போட்டேன். அப்புறம் நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பாருங்கள் உண்மையாலே அது லேக் தான், ஃபுல்லாக ஃப்ரோசன். கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்குது, மீதி இடம் எல்லாம் ஃப்ரோசன். ஸோ திரும்பி சீலா பாஸே வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து பும்லாலேருந்து இங்கே தான் அப்படியே ரிட்டர்ன் ஆகி போனோம். ஸோ அந்த ஆர்ச் வெல்கம் டு சீலான்ட்டு. ஸோ இங்கேயும் இப்போ பனிமலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல் ஃபாக் தான். லெஃப்ட்லாம் பாருங்க, ஒண்ணுமே தெரியல. எங்க இருக்கோம், ஏது பண்றோம், ஒண்ணுமே தெரியல. ரோட பாருங்க எப்படி இறங்குது பாருங்க. முறுக்கு மாதிரி சுத்தி இறங்குது இந்த சீரா. ஸோ பாருங்க பயங்கரமா இது ஆயிட்டு இருக்கு உக்கிரமா. இப்போதான் ஒரு 3 வண்டி போச்சு. இப்போதான் அலோவ் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. இப்போ ஒரு வண்டி வருது. இப்போதான் அலோவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க கீழ இருந்து. அது வரைக்கும் அலோவ் பண்ணல. க்ளோஸ் பண்ணு. ஸோ பாருங்க அவர் ரிவர்ஸ் எடுத்து போயிட்டு இருக்காரு. அவர் போனோம் போயிடலாம். பாய்ஸ் சரியான பாய்ஸா இருப்பான். இவ்வளோ சட்டக்கு ரிவர்ஸ் எடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டாங்களே.
ஸோ ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு அக்கா, ஒரு அசாம்லேருந்து 3 பேர் டூரிஸ்டராக தான் வராங்க. எந்த ஊருன்னு தெரியல. பட் நம்ம நம்பர் பிளேட்டை பார்த்த உடனே தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களான்ட்டு அப்படியே ஷாக்கிங்காக அப்படியே நம்ம அதை எடுக்க முடியல, கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா நிற்க முடியாது அந்த இடத்துல. ஸோ நேற்று ஆர்மி மேன்ஸும் எக்ஸைட் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது அது. அவன் வந்து ஆஃபீஸர் இருந்தார், ப்ரைரேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளை பார்த்து பேச முடியல. பட் அவங்க ஒரு என்ஜாயாக ஒரு குரலை கொடுத்தாங்க ஊன்ட்டு. அந்த அதுலேயே நம்ம வந்து வெறித்தனமாக இருந்தது. நம்மக்கிட்ட பேச முடியலனாலும் ஒரு சிக்னல் கொடுத்தாங்க, நாங்களும் தமிழ்ல தான் அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் காரில் வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னா இன்னும் அது முடிஞ்சிருக்காது. அப்படியே ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஸோ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, ஆளை போகிறான் தமிழ்ன்ற மாதிரி கெத்தாக இருக்கு. ப்ரோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான், வேற என்னது சொல்ல சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். ஓகே போவோம் கீழே. லைட் போட்டு. ஸோ இந்த ஏரியாவே அவலாஞ்சி வந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா விசாரிங்க நீங்களே, ரொம்ப ஐயா சொல்லுவாங்க. ஒரு 3 days 4 days. நாங்களும் அந்த மாதிரி தான் சும்மா ஜஸ்ட் விசாரிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஐ. நீங்கள் வேணா பாருங்க இந்த இடம் எப்படின்னா, தவாங்கு, சீலா பாஸ், அதுக்கப்புறம் பும்லா பாஸ்லாம் 3 இடத்துக்கே அதுவும் 3 நாள் ஸ்டே கொடுத்து எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 1 lakh சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து கார்னாலே வந்தனால பெரிய அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை. பட் எல்லாருனாலையும் வர முடியாது. ஸோ இந்த இடம் பேரடைஸ் தான், கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம், நீங்கள் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் வரலாம், பட் வந்து பாருங்கள் இங்கே. ஓகே. ஸோ அந்த 1 lakh சொன்னல, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃப்ளைட்டு எல்லாமே சேர்த்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி போகிறதுக்கு. ஸோ அது வந்து கொடுக்கறது வந்து வர்த்து தான். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓட்டி எவ்வளோ அவங்களுக்கும் இது இருக்கும். இந்த இடத்துல பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மைலேஜ் 5 கூட தர மாட்டேங்குது. ஸோ அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அது கரெக்டான ரேட்டு தான். பட் அவங்களுக்கு எல்லாருமே ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நான் எந்த பேக்கேஜுன்னு சொல்ல விரும்பல. பட் எல்லா பேக்கேஜ் நீங்களும் விசாரிச்சு பார்க்கலாம் நார்மலாகவே. ஸோ நம்ம வந்து பனியிலேருந்து அப்படியே கீழே வந்தாச்சு. ஓவர் ஸ்னோஃபாலாக இருந்தது. ஸோ வந்து நம்ம எப்போ அங்கேருந்து கிளம்புவோன்ட்டு அந்த ஆர்வத்தோடு அப்படியே வந்துட்டோம். அதனால் வீடியோ பெருசாக எடுக்க முடியல. ஸோ கீழே வந்தாச்சு. இப்போ வந்து இட்டாநகர் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே இட்டாநகரில் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இட்டாநகர் வந்தாச்சு. செம்ம டயர்டு. ஸோ சுத்தமாக முடியல. அதனால தான் பெருசாக ரோட்டை காமிக்கல. ஸோ வந்து இப்போ இது வந்து இந்த ஊரோட லோக்கல் பியர். இங்கே அருணாச்சலில் லோக்கல் ஆளுங்களால் தயாரிக்கப்படுற பியர் இது.